கேஜிஎஃப் நீங்க தான் சுட தெரியுமா? எங்களுக்கு சேசிங் இதுல ஒரு கார்ல இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துல அது போயிட்டு நான் பார்த்தது இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனோட எழுத்து படத்துல எண்டு கார்டு வரைக்கும் ஒரு சீனோட போர் அடிக்கல ப்ரோ. செம்மையா கொண்டு வந்திருக்காப்ல. சாங்ஸ், ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பர் ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு தல ரசிகருக்கு எல்லாருக்குமே வந்து செம்ம கொண்டாட்டம் தான். ஏகே ஒரு நிஜமாவே ரெட் டிராகன் தான், சூப்பரா பண்ணிருக்காரு. மூவி நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபுல்லாவே மாஸ் தான். படம் ஃபுல்லாவே மாஸ் தான். ரஜித் அவர் நடந்து வந்தா மாஸ், திருமணா மாஸ், தொட்டா மாஸ். படம் ஃபுல்லா ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டோரிலாம் பெருசால ஆனா ஃபுல் மாஸ் படம். எல்லா சீன் மாஸ். எக்கச்சக்க ரெட்ரோ சாங்ஸ் எடுத்து வந்துருக்காங்க படத்துல. எல்லாத்துலயுமே ஏகே வந்து பக்காவா பண்ணிருக்கா போல ப்ரோ. மூவி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. மூவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் ஒரு சீன் கூட போர் அடிக்கல, ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. அதாவது ஒருத்தரும் சொல்லுவாங்க ஃபேன் பாய் சம்பவம்னு, இதுதான் ஃபேன் பாய் சம்பவமே, ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம். தலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு சிம்மாசனத்தை வச்சு அப்படி பாக்குறாப்ல, ரசிக்கிறாப்ல. ஷூட்டிங் ஸ்பாட்லயே தன்னை ஒரு டைரக்டரை மறந்துட்டு லவ் பண்றாப்ல ப்ரோ. தலையை அந்த அளவுக்கு யாருமே லவ் பண்ணி பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை டேரக்டர், விஷ்ணுவர்தன், சரண், எவ்வளவோ எடுத்துட்டாங்க. முருகதாஸ் கிட்டத்தட்ட அவர் வருஷம் எடுக்காத டேரக்டர் கிடையாது. ஏன் சிறுத்தை சிவா கூட வந்து தொடர்ந்து 4 படம் எடுத்தாப்ல, சரிங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எந்த டேரக்டருமே பண்ணல ப்ரோ. ப்ரோ பண்ணவே முடியாது ப்ரோ. இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தோம், நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர்ட் பார்த்தோம், எல்லாமே ரைட்டு. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை சூப்பர், ஒன்லைன் கதை, சரிங்களா? அப்பா பையனுக்குள்ள கதை. ஆனா அதே சமயத்துல பிரசன்ட் பண்ணன்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. பிளஸ் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. 80s 90s ரெஃபரன்ஸ், சாங்ஸ், கிட்டத்தட்ட ஏன் கில்லியோட ரெஃபரன்ஸ் கூட இருக்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து இன்டர்வல் பேக்ல வந்து தலை வந்து நான் ஆக்சுவலி தளபதி பேனு இருந்தாலும் நான் படம் பார்க்க வந்தேன், தலைக்காக தான் வந்தேன். ஏன்னா நம்மலாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, எப்படி தளபதி வந்து ஒவ்வொரு படத்துல இன்டர்வல் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவாரோ, இதுல வந்து நண்பா ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு தலை சொல்லுவாரு. அது சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தளபதி ஃபேன்ஸ் சார்பாக என்ன சொல்ல வர்றாருன்னா, தளபதி வந்து உள்ள இப்ப பார்ட்டிக்குள்ள வந்துட்டார் இல்லைங்களா, டிவிக்குள்ள வந்துட்டாரு. இதுல நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது அதோட மீனிங்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தளபதி சார்பாக அதை வந்து ரொம்ப வரவேற்கிறோம். படம் வந்து சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து சில படங்கள்ல எடுத்து டைலாக் தான் வருது. இதுல சில படங்கள்லாம் அஜித் படத்துல நிறைய இருக்குது, விஜய் படத்துல நிறைய பஞ்சி டைலாக்லாம் அதை தான் வச்சுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, வச்சாலும் கொஞ்சம் நல்லா அழகா இருக்குது. ஆனா இதெல்லாம் மீறி எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, மகன் தந்தையோட சென்டிமெண்ட் தான். அதை தான் பார்த்தேன் கண்ணோட்டத்தை கண்டி. அந்த சிம்ரன் சாங்கு, ஒத்த ரூபா தார உனக்கு தர தர தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இதெல்லாம் நான் வரல, மைண்டே வரல எனக்கு. அதெல்லாம் அப்படியே தூங்கிட்டேன்னு வச்சுக்கா. ஆனா மகன் சென்டிமெண்ட் அந்த ஸ்டோரியை மட்டும் என் மண்டையில ஏறிச்சு. எப்படி காப்பாத்தா போறாரு அந்த பையனை, எப்படி வெளியே எடுத்துன்னு வர போறாரு நான் பார்த்தேன் படம். அதனாலதான் எனக்கு பிடிச்சிக்குது. மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்குது எனக்கு அதை பத்தி தேவையில்லை. ஏன்னா எல்லாமே கேட்ட டைலாக் தான். ஆனா இருந்தாலும் மகனை காப்பாத்துறது ஒரு தந்தையோட கடமை இல்லையா? அது நம்ம எல்லா படத்துல இருக்குதுல்ல. சில பேர் மனைவியை காப்பாத்துவாங்க, சில பேர் தாயை காப்பாத்துவாங்க, சில பேர் மகளை காப்பாத்துவாங்க, சில பேர் மகனை காப்பாத்துவாங்க, சில பேர் ஃபேமிலியே காப்பாத்தின படமும் இருக்குது அஜித்துது. கரெக்டுங்களா? அந்த குடும்பத்து மேல தொட்டா, என்ன தொட்டா அந்த குடும்பத்தை தொட்டா மாதிரி ஒரு படம் இருக்குது. ஆனா என் மகனை தொட்டா நான் வந்து நிப்பேன்னு ஒரு படம் இருக்குது அஜித்துது. அதுதான் இந்த படம். படம் வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது ப்ரோ, ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் பார்ப்பேன். நான் பார்த்த என்னோட அப்சர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆடியன்ஸ் 20% ஆடியன்ஸ் தான் வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்க. நல்லா ரசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த ஒரு 50% பீப்புளே வந்து நல்லா அப்ளாஸ், அந்த வைப் எல்லாம் சூப்பராக இருந்துருக்கு ப்ரோ. தேட்டரில் ஃபர்ஸ்ட் பார்த்து இப்போ நான் 12:20 ஷோ பார்க்க போகிறேன், அது வேற விஷயம். பட் ஆனால் நான் 9 o'clock ஷோ பார்க்க சொல்ல அந்த வைப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருந்தது. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ரெஃபரன்ஸ் சாங்ஸ்லாம் வைப்பாரு, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காரு. ஆனால் டெக்கட்டில் எங்கேயும் ஆனால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸுக்கு வச்சிருக்க ரெஃபரன்ஸ் சாங்ஸ்லாம் செம்ம மாசா மஜாவா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆக்ஷன்லாம் தாறுமாறு, அஜித் சார் செம்மையா பண்ணியிருந்தாரு. எல்லா காஸ்டிங் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்ட்ரென்த்தே ப்ரோ. ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. இல்ல என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சோஷியல் மெசேஜ் என்ன இருக்கான்னு கேட்டாங்க. சோஷியல் மெசேஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா கதை வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்க, ஒரு இடத்துல முடிச்சாங்க. அதுல சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரிலாம் இல்லை, ஜாலியா பார்த்துட்டு அதுல என்ன டேக் அவே எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுறோம். தனியா சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரிலாம் இல்லை. படம் சூப்பரா இருக்கா. இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி வந்தது, விடாமுயற்சி பார்த்தா இது ரொம்ப ஏகே ஃபேன்ஸுக்குலாம் செம்ம ட்ரீட். ஃபுல்லா கூஸ்பம்ஸ் சீன்ஸ் தான். ஒரு 10 நிமிஷம் கூஸ்பம்ஸ், ஒரு எமோஷனல் கூஸ்பம்ஸ். ஃபுல்லா மியூசிக் வேற லெவல்.
இதுதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப சூப்பர். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் படம். சூப்பரா நிறைய கெட்டப்ல வராரு. பில்லா கெட்டப்ல வராரு. அட்டகாசம் எல்லா கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு வருவாரு. பழைய அஜித்தை பார்த்த மாதிரி சூப்பரா இருக்கு படம். நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க. போன்ல எல்லாம் பார்த்தா படம் அவ்வளவா நல்லா இருக்காது. தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் படம் சூப்பரா இருக்கும். ஏகே ஒரு நிஜமாவே ரெட் டிராகன் தான். சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல விடாமுயற்சி வந்து அது டோட்டலா வேற ப்ரோ. அது லேக் அதுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். இது ஃபுல்லாவே மாஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரலுமே மாஸ் தான். அதாவது அஜித் வந்து ரெட்ரோ ஸ்டைல்ல பார்த்த மாதிரி எல்லா படமும் கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய சாங்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. படம் செம்ம மாஸ். ஆமா 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 ரொம்ப வருஷம் கழிச்சு தல ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம கொண்டாட்டம் தான். கண்டிப்பா வந்து பாருங்க. மஸ்ட் ஃபேன்ஸ் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் மெட்டீரியல் படம். என்னது படம் ஃபுல்லாமே தலை தான். ஃபுல்லா கூஸ் பம்ப் சீனு. டபுள் ஆக்டிங் சிங்கிள் ஆக்டிங் தான் செம்மையா பண்ணிருக்காரு தலை. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. போன்ல தயவு செஞ்சு போன்ல பாத்துறாதீங்க. தியேட்டர்ல பார்த்தா கூஸ் பம்ப்ஸா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட எழுத்து படத்துல எண்டு கார்டு வரைக்கும் ஒரு சீனோட போர் அடிக்கல ப்ரோ. செம்மையா கொண்டு வந்திருக்காப்ல. சாங்ஸ், ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பர் ப்ரோ. அதுவும் இல்லாம கேமியோ, இவங்க சிம்ரனோட கேமியோ யாரையுமே வந்து சஸ்பென்ஸ் அவங்க வச்சு காட்டல. ஏன்னா எல்லாமே வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. சிம்ரன் வந்திருக்காங்க, அதை ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்களே, அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோட ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சொன்னா நல்லா இருக்காது, பாக்குற ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்காது. ஆனா மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10க்கு 10ங்க 100%ங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 ரோல உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா படத்தை பாக்குறதா, என்ஜாய் பண்றதா, கத்துறதா, இல்ல நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்தேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு ப்ரோ. விடாமுயற்சியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. ஏன்னா விடாமுயற்சியும் நல்ல ஸ்டோரி தான். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து வேற. அந்த பிளேஸ்க்கு வந்து அவ்வளவுதான் காட்ட முடியும் ஸ்டோரி. அவ்வளவுதான் எண்டு கார்டு முடிக்க முடியும். அர்ஜுன் நடிச்சிருந்தாப்ப. பட் இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அர்ஜுன் வருவாருன்னு, ஏதாவது ஒரு சீனுக்கு வருவாருன்னு. பட் அர்ஜுன் வரல. ஆனா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வந்து படம் போர் அடிக்கல. எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. சூப்பரா கொண்டு போயிடல. ஆதிக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணார கீரை அப்படியே அந்த கீர்ல இருந்து டவுன் ஆகவே இல்லை. அந்த கீர் அப்படியே கொண்டு போய் ஏன் கடைசியில் படம் முடிஞ்ச அப்புறம் இந்த எழுத்து போட்டு ஷூட்டிங் காட்டுவாங்க தெரியுமா? அது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படிலாம் யோசிப்பாங்களான்ற கூட யோசிக்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக், இந்த சாங் ஏன் எங்க வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வைக்க கூடாது, படம்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சும்மா அவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை லவ் பண்ண தெரியாது, சினிமாவை பத்தி தெரியாம சும்மா வந்து உட்காந்து பார்க்கணுமே பார்க்கக்கூடிய கேரக்டர். ஆனா படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாட்டு ஏன் வச்சாங்க, அது ஏன் இது போய் ஒத்தரவா பாட்டை போய் இதுல வைக்கலாமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரகட்டக்காரங்க அப்படிலாம் கிடையாது. அது வில்லனோட மைண்ட்ல இருந்து பார்த்தனாதான் அது ஸ்டோரி வைஸ்ல பார்க்கும்போது தான் அது வந்து அது ஏன் வச்சாருன்றது நமக்கு தெரியும். படம் வந்து ஓவராலா சூப்பரா இருக்கு. இந்த தமிழ் நியருக்கு படம் வந்து அடுத்த 5 நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். எல்லா ஸ்கிரீன் மேவும் அதுக்கடுத்து மேல ஓடுறது இருக்கு. ஏப்ரல் 18 தளபதியோட சச்சின் வருது. அதுக்கு வெயிட்டிங். அது இங்கதான் கமலாக தான் வருவோம். கண்டிப்பா சச்சின் வந்து இந்த மாதிரி அப்பப்போ எங்களுக்கு ரீரிலீஸ் வந்துட்டு இருந்தாலே போதும். தல ஜனநாயகன் முடிக்கிட்டோம். ஜனவரி 26, மார்ச் 26 ரெண்டுமே நம்மளோட தான். தலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாப்ல இன்டர்வல் பிளாக்ல, நண்பா ஐம் வெயிட்டிங்னு. அது சொன்னது எங்களுக்கு தான்ன்றது எங்களுக்கே சிம்பாலிக்கே தெரிஞ்சது. கண்டிப்பாக ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்களும் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா என்னதான் இருந்து பார்த்தீங்கன்னாலுமே ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தான். அரசியல் பற்றி நான் பேச வரல, படம் பார்க்க வந்திருக்கேன். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ். புரியுதா? இது மார்க்கு வேணாம், மார்க் ஆண்டினே வேணாம், மார்க்கே வேணாம். கேஜிஎஃப் நீங்க தான் சுட தெரியுமா? எங்களுக்கு சேசிங் இதுல ஒரு கார்ல இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துல அது போயிட்டு நான் பார்த்தது இல்லை. இல்ல இது நான் ஓப்பனா சொல்றேன். ஏதாவது ஒரு மிஷின் கன் எடுத்து ஒன்னு. ஆனா இந்த ஃபைட் வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல அது வெப்பன்ஸ் எல்லாம் காட்டினா கமிஷனர்கிட்ட இந்த துப்பாக்கிலாம் இருக்குமான்னு தெரியலையே. கமிஷனர் ஆபீஸ்ல இந்த துப்பாக்கிலாம் இருக்குமான்னு தெரியலப்பா. ஆனா இவர் வச்சுக்கிற வெப்பன்ஸ் பார்த்தா ஐயோ இந்த இடத்த சுடுகாடு ஆகிக்கலாம் போல் தெரியுது. அது மாரி பக்காவா ஸ்டென்ட் யூனிட் தான் நன்றி சொல்லுவேன்.